இறைவன் அடி சேர வேண்டுமென பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு பக்தி மார்க்கத்தில் பயணம் செய்கின்ற பெருமதிப்புக்குரிய சின்னியம்பாளையம் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பக்தி என்பது என்ன? யாரோ குறுமதியாளர்கள் கூறுவதைப் போல மூட நம்பிக்கை அல்ல, முட்டாள்களின் பிதற்றலும் அல்ல, மூளை செயலிழந்த வாத நோயாளிகளுடைய வார்த்தையும் அல்ல. பக்தி அது ஒரு புனித சக்தி, பழுதில்லாத உள்ளத்தில் தூய உணர்வோடு கலந்தது. முழு நம்பிக்கையோடு சிந்தனை செயல் இந்த இரண்டிலும் கடைப்பிடிப்போருக்கு வாழ்வில் கிடைத்திடும் மேன்மைகள் கணக்கில் அடங்காது. சித்தம் தெளியும், செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும். ஊசலாட்ட மனது மாறும், நெஞ்சிலே சஞ்சலம் நீங்கும், மனதிலே உறுதி பிறக்கும், பேராசைகள் அள்ளியும், அச்சம் புதையுண்டு போகும், பொய் உறவுகள் கலைந்து போகும். தினம் நெஞ்சார வணங்கி தொழுகின்ற பொழுது சோர்வுகள் போகும், அற்ப சந்தோஷ ஆசைகள் அழிந்து போகும், நல்ல பார்வைகள் தோன்றும், பண்பாடுடைய பழக்கங்கள் மேலும் மேலும் வளரும், கல்வி கேள்வி ஞானம் வளரும், நல்ல ஆளுமை உண்டாகும், அறிவு கசடற்று தெளிந்திடும். எனவே உள்ளுவது என்றும் உயர்வுடையதாக, மாபெரும் சபைதனில் சொல்லுவது அனைத்தும் இறை சொல்லாக எல்லோரும் ஏற்புடையதாயிருக்கும். சோம்பல் அழியும், உடல் சொல்லியபடி கேட்கும், வீண் வம்புகள் தூர விலகும், நல்ல மேன்மை உண்டாகும். நெறிவிரலாத பக்தி இருந்தால் பேரன்பு பிறக்கும், சகோதரத்துவ பாசம் பொங்கி வழியும். இன்னா செய்தார்க்கும் இனியவையே செய்கின்ற பக்தி வழிகாட்டும். பிறர் துன்பம் தனதாக கருதி உதவி கரம் நீட்டுவோர் பயனடைந்தோர் வாழ்த்துவர். எண் திசையிலிருந்தும் நன்றிமிக்க வாழ்த்துரைகள் வந்து சேரும். சந்ததி வாழும், 7 தலைமுறை சந்ததிகளும் புண்ணிய கர்ம பலனை பெறுவர். இன்றைய நாள் வரையிலும் எத்தனை பாவங்களில் ஈடுபட்டிருந்தாலும் சூது வாது கள்ளம் கபடம் பொய் அனைத்தையும் விட்டொழித்து தூய்மையான பக்தி வழியில் எண்ணமும் செயலும் முனைப்போடு ஈடுபடுமேயானால் 7 பிறவியிலும் 7 வம்சங்களிலும் நித்திய பலனை பெறுவது திண்ணம் என்பது சான்றோருடைய அருள்வாக்கு. பக்தி என்பதனுடைய உச்சநிலையே ஒப்புயர்வற்ற மனிதாபிமானம்தான். கருப்பும் காவி மஞ்சள் ஆடைகளும், காரமடை சேர்வை, பழனி காவடி, ஐயப்பனுடைய இருமுடிகளும் பக்தியின் புறத்தோற்ற அடையாளங்கள். அகத்திலே வாழ்வியல் நெறிகளை பின்பற்றவில்லை எனில் அனைத்தும் வேஷங்களாகும். பெற்ற தாய் தந்தையரை இறுதி வரையிலும் உள்ளங்கையிலே வைத்து இறைவனாக யார் வழிபடுகின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த பக்திமான்கள். உற்றார் உறவினர்களிடம் பேரன்புடன் உதவிகள் புரிந்தும் உருவொருள் கொடுத்தும் பாதுகாக்கும் பணிகளை செய்திடல் வேண்டும். பக்கத்திலே வாழ்வோர் எத்தகையவரானாலும் நம்மிடத்திலே உதவிகள் கேட்க மாட்டாரா, ஓடிச் சென்று உதவிட ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். சூது வாது கள்ளம் கபடம் பொறாமை என்னுடைய தீய குணங்களை முற்றாக ஒழித்து நல்வழியில் இல்வாழ்க்கை நடத்தி மற்றவர்களையும் அரவணைத்து உடன் அழைத்து செல்லுகின்றவர்கள் தெய்வத்துள் வைக்கப்படுவர் என்கிறார் ஐயன் திருவள்ளுவர். மற்றவர்களெல்லாம் காட்டு விலங்குகளுக்கு சமம் என்பதுதான் அவருடைய கூற்று. எனவே மனிதனை மனிதனாக்கின்ற மந்திரம்தான் பக்தி வழி. பக்தி மார்க்கத்திற்கு வழிகாட்டும் பாடசாலையாக கோயில்கள் தான் காலம் தொட்டும் விளங்குகின்றது. எனவேதான் கோயில் இல்லாத ஊர் பாழ் என்றும், கோயில் விளங்கினால்தான் குடி விளங்கும் என்றும் முன்னோர்கள் விளம்பினார்கள். கோயிலை பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய கடமை என்பதால் தான் தவறிழைப்போருக்கு சிவன் சொத்து குலம் நாசம் என்று தலையிலே ஒரு குட்டும் வைத்தார்கள். கோவில் ஊரின் கன்னி மூலையிலே அமைவதும், வீடுகள் மாளிகைகளை காட்டிலும் உயரமான கோபுரங்கள் உருவாவதும் கோயிலுக்கு ஒரு தெய்வீக சக்தி தரவல்லது. கோயிலை கட்டினால் மட்டும் போதாது, 6 கால பூஜைகள் நடைபெற வேண்டும், மணிச்சத்தம் ஓங்கி ஒலிக்க வேண்டும், மரத்தாலான தேர் இருப்பது சிறப்பு, ஈசான்ய பக்கத்தில் ஒரு திருக்குளம் இருப்பது அதனிலும் சிறப்பு. கோபுர கலசத்தாலும் புண்ணிய பூஜை மந்திரங்கள் ஓதுவதாலும் அமைதியும் செல்வமும் பெருகும், அனைவரையும் நல்வழிப்படுத்தும், சக்திமிக்க அலைகள் ஊரெங்கும் பரவும். எனவே கோயில்கள் இறைவனின் இல்லமாக ஏங்கி தவிப்போரின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தியுள்ள சாமியாக அனைவரையும் வணங்க வைத்தது. அறிவின் ஊற்றாக ஞானிகளும் ஆசைகள் துறந்த முனிவர்களும் மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பினை பெற்றார்கள். அதனால் தான் கோயில்கள்
அரசியல் மற்றும் அறநெறிகளை கற்றுத்தருகிற பாடசாலைகளாக பழங்காலத்தில் பயன்பட்டு வந்தது. அத்தோடு உடற்பயிற்சி, வில் வாள் சண்டை பயிற்சிகள் பலவற்றை கற்றுத்தருகின்ற போர்க்கலை பாசறைகளாகவும் விளங்கி வந்தது. யுத்த காலங்களில் மக்கள் தங்களது விலையுயர்ந்த ஆபரணங்களையும் பஞ்ச காலங்களில் பயன்பாட்டிற்கான உணவு தானியங்களையும் பாதுகாக்கும் பெட்டகமாக கோயில்கள் விளங்கி வந்துள்ளது. கோயில்கள் அரசு நிர்வாகத்தின் அச்சாணியாக விளங்கியது. மக்களின் சொத்துக்களோடு செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், இலக்கிய படைப்புகள் பாதுகாக்கப்பட்டன. அப்பரடிகளும் சுந்தரனாரும் சம்பந்தரும் அவர்கள் பாடிய தேவாரம் பாடல்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய பெட்டகத்திலே தான் கண்டெடுக்கப்பட்டது என்பது உண்மை. கடவுளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் வேத புராண இதிகாசங்களில் ஞானிகளாக வாழ்ந்தார்கள். மக்கள் கோயிலை நாடி வந்தார்கள். அவர்களுக்கு வேத பாடசாலையாகவும் நோய் தீர்க்கும் வைத்தியசாலையாகவும் கோயில்கள் விளங்கின. இயல், இசை, நாடகம், நாட்டியம், பட்டிமன்ற விவாதங்கள் என தமிழ் வளர்க்கும் பணியும் சிறப்பாகவே நடைபெற்றது. காலத்தால் கோயில்கள் பாழ்பட்டு போவதும் நடந்துள்ளது. கோயிலின் நிலங்களை சில பேர் கவர்ந்து கொண்டார்கள். வருமானங்களை வாரி சுருட்டி கொண்டார்கள். கணக்குகளை மறைத்து ஒழித்து அவற்றை கொள்ளையடிக்கிற போக்குகளும் நெடுங்காலத்தொட்டே நடந்து வந்திருக்கிறது. மக்களுடைய அன்பளிப்பை அபகரித்தவர்கள் உண்டு. இறைவன் திருப்பணிக்கு குந்தகம் விளைவித்தவர்கள் தெய்வ குற்றத்தால் துன்பச் சேற்றிலே மூழ்கி முடங்கி போவதும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. மிக விரைவில் பாழடைந்த கோயில்கள் பல நாள் நீடிக்காது. மாற்றம் நிகழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆசையை துறந்த மனசாட்சி மைந்தர்கள் அணி சேர்ந்து அதற்கான பணியினை கட்டாயம் செய்வார்கள். ஊரையை கூட்டி ஒற்றை கருத்தால் மக்களை ஒருங்கிணைத்து பழுதான கோயிலை மாற்றி அமைக்கின்ற திருப்பணியை செய்வதற்கு ஒரு குழு வரும். விஞ்ஞான வளர்ச்சியின் விளைவால் கருங்கல்லாலேயே கோயில்களும் கோபுரங்களும் மகா மண்டபங்களும் அத்தனையும் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆயிரம் ஆண்டுகள் சிறு சேதாரங்களும் கூட ஏதுமில்லாத கோயில்கள் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு வருகிறது. ராஜராஜ சோழனுடைய தஞ்சை பெரிய கோயிலும் ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரமும் 2ஆம் விஜயாதித்தன் சாளுக்கிய மன்னர் 12 ஆண்டுகளில் 108 போர்களை நடத்தினான். 108 கோயில்களையும் நினைவு சின்னங்களாக அமைத்தான். இந்த பெருமைகளையெல்லாம் தாங்கி நின்று ஒரு 90 ஆண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் விளங்கியதுதான் நமது அருள்மிகு பொன்மாரியம்மன் திருக்கோயில். 1932 சுயம்புவாக தோன்றி 1935 ஆலயமாக அமைந்தது. வறுமையினை தோளிலே சுமந்து வாழுகிற மக்கள் என்றாலும் கூட கர்ப்பகிரகமும் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் இவையெல்லாம் கருங்கல்லால் அழகிய சிற்ப வேலைகளோடு செதுக்கப்பட்டு அற்புதமாக இந்த கோயிலை உருவாக்கினார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதை மனதிலே இருத்தி அற்புதமான சிற்பங்களோடு அடங்கிய கோபுரத்தையும் அமைத்தார்கள். 1000 பேரின் வழிபாட்டு தலமாக இருந்தது. ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் 6 கால பூஜையும் சிறப்பாகவே நடைபெற்று வந்தது. இடையிலே பராமரிப்புகள் ஏதுமில்லாமல் மக்களின் கவனத்தை இழந்தது. சிற்பங்கள் சிதிலமடைந்தது. தூண்களும் மேல் கூரைகளும் பழுதேற்பட்டு உடைந்து கீழே விழுந்தது. கலையிழந்த கோயிலுடைய மேல் பகுதிகளில் களைகளும் முளைக்க துவங்கியது. மரம் செடி கொடிகளும் வேர்விட்டு வளர்ந்தது. ஏற்றமிகு சின்னியம்பாளையத்தின் எழில்மிக்க அன்னையின் ஆலயம் இப்படி பாழடைந்து நிற்கிறது என்று மாற்றி அமைக்க யாரேனும் முன்வரமாட்டார்களா என மக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஏங்கி நின்ற நேரத்திலே தான் நம்முடைய முன்னாள் சேர்மன் திரு CN மாரப்பன் ஐயா அவர்கள் களமிறங்கினார்கள். ஆன்மீக பணியில் அப்பழுக்கில்லாமல் பல ஆண்டுகள் செயல்பட்டு வரும் ஸ்ரீ பாலமுருகன் கிருத்திகை குழு பொன்மாரியம்மனுடைய திருப்பணிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டது. நான் எனது என்னுடையது என்று சுயநல சிந்தனை நினைக்கவும் அறியாத நேர்மதியாளர்களுடைய துணையோடு ஆட்சிபுதூரின் ஆன்மீக சிந்தனையாளர்களும் கரங்களும் இணைந்து நிற்கவே திருப்பணிகள் துவங்கப்பட்டது. ஜூன் 10ஆம் நாள் பாலஸ்தானம் நிகழ்வு, ஜூலை 27ஆம் நாள் அடிக்கல் நாட்டு விழா கோலாகலமாக நடந்தது. பல்லாயிரம் பேர் பங்கேற்று அம்மனுக்கு புதிய ஆலயம் அமைப்பதில் மனப்பூர்வ மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பேரூர் ஆதீனம் குருமகா சன்னிதானம் தவத்திரு மருதாச்சலடிகளாரும், சிரவை கௌமார மடாலயம் தவத்திரு குமரகுரு சுவாமிகளும், அவனாசி சிவஸ்ரீ கபாலீஸ்வர சிவம் அவர்களும் ஆலய திருப்பணியில் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். சிற்பக்கலை மாமணி திரு குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் ஆலயப்பணி பொறுப்பிலே முழு கவனத்தோடு பணிபுரிகின்றார்கள். விழாக்கள், விருந்துகள், ஞாயிற்றுக்கிழமை என்றெல்லாம் விடுமுறைகளே இல்லாமல் வாரம் 7 நாட்களும் பணிபுரிந்து 15 மாதங்களுக்குள்ளாக
பணியை முடித்து கும்பாபிஷேகம் நடத்திட ஆர்வத்தோடு அவர் செயல்பட்டு வருகிறார். பூமிக்கு கீழே 12 அடி ஆழத்திலே இருந்த அஸ்திவாரம், பூமிக்கு மேலே 6 அடி உயரத்திற்கு ஃபவுண்டேஷன் பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது. இடைநில்லாமல் தொடர்ந்து பணி நடக்க தேவையான ராசிவரம் முழுக்கல் பணிபுரிய சிற்பிகளும் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த ஆன்மீக பக்தர்களை, ஓய்விருக்கும் பொழுதெல்லாம் வாருங்கள். ஆலயம் அமைக்கின்ற பணியினை கொஞ்சம் வந்து பாருங்கள். நல்ல ஆலோசனைகளை வழங்குங்கள். உங்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளும் உடன் ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. கூடவே நீங்கள் அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராள நிதியுதவியும் தர வேண்டும் என வேண்டுகிறோம். அனைத்திலும் பங்கேற்று பொன்மாரியம்மனுடைய அருள் கிடைக்கப் பெற்று 100 ஆண்டு காலம் மகிழ்வோடு வாழுங்கள். நீங்கள் பங்கேற்கிற இந்த திருப்பணியின் பலன்களை 7 தலைமுறைக்கும் கிடைக்கப் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.